நமக்கு துணையாளராக இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் அப்போஸ்தல நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்திலிருந்து 56ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள்? நீதிபரருடைய வருகையை முன்னறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாயிருக்கிறீர்கள். தேவ தூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமற் போனீர்கள் என்றான். இவைகளை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை சுத்த ஆவியினால் நிறைந்து ஸ்தேவான் பேசின போது அவனுக்குள்ளாக வானம் திறக்கப்பட்டது. எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஸ்தேவான் கர்த்தருடைய வார்த்தைகளை அவனை எதிர்த்து நின்ற அந்த கூட்டத்தின் மத்தியில் பேசுகிறார், தைரியமாக பேசுகிறார். இதுதான் தொடர்ந்து நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். அவர் சொல்லுகிறார், அவர் போல்டாக சொல்கிறார், நீங்கள் தீர்க்கதரிசிகளை, அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகளை நீங்கள் தள்ளினது மாத்திரமல்ல, அவர்களை உபத்திரவப்படுத்தினீங்க, துன்பப்படுத்தினீங்க, அவங்கள கொன்னீங்க. இப்போது கிறிஸ்து நீதிபரராய் அவர் வரும்போது அவரையும் நீங்கள் கொலை செய்தீர்கள் என்று சொல்லி, இது எவ்வளோ பெரிய பாவம் என்று சொல்லி அவர்களுக்கு அவர் உணர்த்துகிறவராக இருக்கிறார். இன்றைய நாளிலும் கூட நம்மை அவர்களால் ஏன் அவங்களுக்கு கோபம் வந்துச்சு? அவங்க மேலே உள்ள குற்றச்சாட்டை அவங்க எடுத்துக்கலை. அதற்கு மாறாக அவர்கள் புறக்கணித்தாங்க. அவர்களுடைய தவறை அவர்கள் உணராமல் அதற்கு பதிலாக மாறாக அவர்கள் எதிர்த்தாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார், நம்மோடு கூட பேசுகிறார். என்ன அப்படின்னா, சத்தியத்தை நம்ம அறியும் போது நம்மை மாற்றுகிற சத்தியம். சில வேளைகளில் நம்மை நேசிக்கிற நபர்கள் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். இந்த காரியத்தில் மாற்றம் வேணும், இந்த காரியத்தில் நாம் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி மற்றவர்கள் நம்மிடத்தில் சொல்லும்போது நாம் கோவப்படுறோமா? அதற்கு மாறாக யோசிக்கிறோமா, ஏன் இதை சொல்கிறாங்க, எந்த காரியத்தில் நான் மாற்றப்பட வேண்டும் என்று நம்மை மாற்றிக்கொள்ளுகிறதற்கு, அந்த கரெக்ஷன் நம்ம எடுத்துக்கிறதற்கு நம்ம ஒப்பு கொடுக்குறோமா? அல்லது நம்ம அதை இக்னோர் பண்ணுறோமா? அதை நம்ம புறக்கணித்து விடுகிறோமா? இந்த நாளில் நாம் ஆராய்ந்து பார்ப்போம், சோதித்தறிவோம். பாருங்கள், உடனே அந்த சனகரீப் சங்கத்தில் உள்ள நபர்கள் அவங்கள குற்றப்படுத்தின அடுத்த நொடி அவங்க என்ன செய்கிறாங்க? ரொம்ப கோபத்தில் அவங்க பல்லை கட்டித்தாங்க என்று நம்ம பார்க்குறோம். அவ்வளவு மூர்க்கமும் கோபமும் அவர்களுக்கு வருகிறது. சில வேளைகளில் கர்த்தருடைய வார்த்தையானது சத்தியமானது. அது நம்மோடு கூட பேசும்போது ஆழமாய் நம்மிடத்தில் கிரியை செய்ய அது முயற்சிக்கும் போது நம்ம இமோஷ்னலாக சம்டைம் நம்ம என்ன பண்ணுறோம்? ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். நம்முடைய இருதயம் கடினமாயிருது. நாம் அதை கேட்டு நம்ம அதை மாறுறதுக்கு நம்ம அர்ப்பணிக்கிறதுக்கு பதிலாக நம்முடைய இருதயம் கடினமாகி விடுகிறது. கோபத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? பிரதிபலிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துவதற்கு நம்மை அர்ப்பணிக்காமல் நம்ம கசப்புக்கும் வெறுப்புக்கும் நம்ம இடமளித்து விடுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்கு உதவி செய்யும்படியாய் இந்த பகுதியில் நாம் அவர்கிட்ட நம்ம உதவி கேட்கணும். ஆவியானவரே, நீர் எங்களை கண்டிக்கும் போது, திருத்தும் போது, கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் சில காரியங்களை உணர்த்தும் போது நம்ம மாறுகிறவர்களாய் நம்ம இருக்கணும். அவருடைய சமூகத்தில் நம்மை மாற்றும்படியாய் நம்ம அர்ப்பணிக்கணும். சதையான இருதயத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அப்போ பாருங்க, அவர் ஜனங்கள் அங்கே கஷ்டப்படுகிறதுல, உபத்திரவப்படுகிறதுல அவர் பாருங்க, எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அங்கு நம்ம வாசிக்கிறோம், இயேசு அங்கு அவர் என்ன பண்ணுறாரு? ஜனங்களை விசாரிக்கிறவராக, அவர் உபத்திரவத்தில் அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார்.
இயேசு கிறிஸ்து நமக்காக வழக்காடுகிறவராக, அவர் யுத்தம் செய்கிறவராக அவர் இருக்கிறார் என்பதை நாம் இந்த வார்த்தைகளில் நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். அது மாத்திரமல்ல, பாருங்க, அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் அவருடைய தேவனுடைய வலது பாசத்தில் இயேசுவானவர் நிற்கிறது. இயேசுவை குறித்து இந்த ஸ்தேவான் பேசும்போது இயேசுவை தரிசனமாக பார்க்கிறான், தேவனுடைய மகிமையை பார்க்கிறான். வானத்துல வலது பாரிசத்துல தேவனுடைய வலது பாசத்துல இயேசு நிற்கிறதை அவன் கண்கள் காண்கிறது. வானம் திறந்திருக்கிறதை காண்கிறார். மனுஷகுமாரனாகிய கிறிஸ்துவை அவன் காண்கிறான். எவ்வளவு விலையேற பெற்ற ஒரு அனுபவத்தை இந்த ஸ்தேவான் அனுபவிக்கிறதற்கு காரணம் கர்த்தர் மேல கொண்ட அன்பு, வைராக்கியம். அவ்வளவாய் ஸ்தேவானை தேவன் பக்கமாய் தேவன் அவனுக்காக வானத்தை திறக்கும் அளவுக்கு அவனுடைய விசுவாசம் இருந்தது, வைராக்கியம் இருந்தது, அன்பு இருந்தது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நமக்காக ஒரு காரியத்தை செய்கிறதற்கு நம்முடைய வைராக்கியம் எப்படி ஆயிருக்கிறது, நம்முடைய அன்பின் ஆழம் அவர் மேலே எப்படி இருக்கிறது, அவர் மேலே வைத்த அன்பின் ஆழத்திற்காக நம்முடைய செய்கையில் அதை காண்பிக்க வேண்டும். வர சின்ன சின்ன பாடுகள், உபத்திரவங்களுக்கு கூட நம்ம முறுமுறுத்து காணப்பட்டோமே, ஆனால் நம்ம அவர் மீது இருக்கிற அன்பை எப்படி மற்றவர்களுக்கு காண்பிக்க முடியும், எப்படி நம்ம செய்கையில காண்பிக்க முடியும்? இந்த ஸ்தேவானுக்காக வானம் திறந்திருந்தது. இயேசு கிறிஸ்துவை அவன் கண்டான். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்ம நடத்துகிற பாதைகளில் அதை சந்தோஷமாக நம்ம ஏற்றுக்கொண்டு நடக்கும் போது தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டமானது நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறது மட்டுமல்லாமல் தேவனுக்கு சாட்சியான பிள்ளைகளாக, அவருடைய நாமத்துக்காக உறுதியாய் நிற்கிற பிள்ளைகளாக, அசைக்கப்படாமல் இருக்கிற பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் தெய்வமே, எங்கள் மேல் நீர் பாராட்டி நம்முடைய கிருபைக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, ஸ்தேவான் எப்படி தைரியமாய் உம்மை குறித்து, உம்முடைய சாட்சியை குறித்து ஆண்டவரே சொன்னாரோ, தன்னை சுற்றி இருக்கிற ஆண்டவரே தலைவர்கள், எதிர்த்தவர்கள், அவர்களுடைய குறையை அவர் சரியாக ஆண்டவரே சுட்டி காட்டினாரோ, அதே போல தைரியத்தை கர்த்தர் தாரும். அன்போடு கூட அவர்களை நாங்கள் ஆண்டவரே நடத்த கர்த்தர் கிருபை தாரும் சுவாமி. ஜெபிக்க கிருபை தாரும், அவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்க கிருபை தாரும் சுவாமி. தேவனை போல சத்தியத்துக்காக நிற்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே நீர் எங்களை மாற்றும். சத்தியத்துக்கு உபத்திரவ சத்தியத்துக்கு ஆண்டவரே அப்பா நிற்கும் போது உபத்திரம் வந்தாலும் பாடு வந்தாலும் காம்ப்ரமைஸ் ஆகி போகாதபடிக்கு எடுத்த தீர்மானத்துல உறுதியாய் நிற்க கர்த்தருக்காய் ஆண்டவரே எந்த விதத்துல ஒத்து போகாதபடிக்கு ஆண்டவரே உமக்கு என்று சத்தியத்துல நிலை நிற்க கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவரே உமக்கு சாட்சியாய் நிறுத்தும். துதிகன மகிமையா உமக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.